தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சர்தார் 2 படப்பிடிப்பின் போது சண்டை கலைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். தவறி விழுந்து அவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் பலியானது எப்படி என்பது தொடர்பான காரணங்கள் வெளியாகி இருக்கின்றன. போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் இல்லாததால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சிவபிரகாஷ். தற்போது சென்னை பிரசாத் லேப்ல நடைபெற்ற படப்பிடிப்பின் போது உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. போதுமான வசதிகள் செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு காரணமும் தெரிய வந்திருக்கிறதாக இருக்கு. முழு விவரம் என்ன? வணக்கம். சர்தார் 2 என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பானது இங்கு சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய பிரசாத் ஸ்டுடியோஸில் நடைபெற்று வருகிறது. இந்த படப்பிடிப்பை பொறுத்தவரையிலும் கார்த்தியின் வெற்றி பெற்ற அந்த சர்தார் திரைப்படத்தை தொடர்ந்து அதன் இரண்டாம் பாகம் இங்கு படமாகி வந்தது. இந்நிலையில்தான் நேற்று அந்த படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று வந்தபோது அதில் கார்த்தி நடிக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் காட்சிக்காக கயிறு கட்டுவதற்காக இந்த ஸ்டன் கலைஞரான ஏழுமலை என்பவர் அந்த 20 அடி உயரத்தின் மீது ஏறி அந்த கயிறை கட்டுவதற்காக அவர் மேலே ஏறி இருக்கிறார். அப்படி அவர் மேலே ஏறிய அந்த சமயத்தில் தான் அந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. அப்போது அவர் மேலே ஏறி அந்த இடத்தில் 20 அடி உயரத்தில் நிற்கும் போது பாதுகாப்புக்காக அவர்கள் ஸ்டன் கலைஞர்கள் தங்கள் மீது ஒரு கயிறை கட்டி அதை ஏதாவது ஒரு இடத்தில் மாட்டி விடுவது வழக்கம். ஏனென்றால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படும் போது அவர்கள் கீழே தரையில் விழாமல் இருப்பதற்கு விழாமல் காப்பாற்றுவதற்கு இது உதவியாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட எந்த விதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் இவர் மேலே ஏறி அந்த கயிறை கட்டுவதற்காக அவரது வேலையை செய்வதற்காக முயற்சி செய்த போதுதான் அவர் இந்த விபத்து ஏற்பட்டு மேலே இருந்து அவர் கீழே விழுந்திருக்கிறார். அப்படி அவர் விழுந்தபோது அந்த இடத்தில் கீழே வைக்கப்பட்டிருந்த ஒரு இரும்பு பெட்டியின் மீது அவர் விழுந்திருக்கிறார். இதன் காரணமாக குப்புற அவர் விழுந்ததன் காரணமாக அவரது மார்பு பகுதியில் மிக ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அவரது நுரையீரலிலும் ரத்த கசிவானது ஏற்பட்டிருக்கின்றது. உடனடியாக இங்கிருந்து கொண்டு மருத்துவமனையில் அவர் இங்கே அருகில் இருக்கக்கூடிய இந்த சூர்யா மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். எனவே இந்நிலையில் தற்போதைய சூழ்நிலைப்படி அவரது உடலானது போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு இன்று மாலை கிட்டத்தட்ட 5 மணி அளவில் அவரது உடலானது நல்லடக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இப்போது வரையிலும் அவரது உடலானது இன்னும் போஸ்ட்மார்ட்டம் செய்து அவரது உறவினரிடம் வழங்கப்படாத ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது. இந்த போன்ற ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏற்படும் விபத்துகளை பொறுத்தவரையிலும் தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலேயே இந்தியன் 2 திரைப்படமானது திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த திரைப்படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏற்பட்ட விபத்து காரணமாக கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருந்தனர். அப்போதே இதுபோன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் அவர்கள் பணியாற்றியதும் அதுபோன்ற சூழலில்தான் அந்த உயிரிழப்பும் அப்போது ஏற்பட்டிருந்தது. தற்போதும் கூட அப்படி ஒரு உயிரிழப்பு தான் ஏற்பட்டிருக்கின்றது. ஷூட்டிங் ஸ்பாட்டுகளில் நடைபெறக்கூடிய இதுபோன்ற அங்கு பணிபுரிபவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அபத்தமான ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் எவ்வளவோ கோடிக்கணக்காக செலவு செய்து ஒரு நடிகரின் ஆக்ஷன் காட்சிக்காக பாடுபடக்கூடிய இந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் மிக முக்கியமானவர்கள். நடிகர்களது உயிரை காப்பாற்றுவதே இவர்கள் தான் எனும் ஒரு சூழ்நிலையில் இவர்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாமல் இருப்பது எப்படி? இதனை சரியாக மேற்பார்வையிட வேண்டியவர்கள் என அனைவருமே விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தற்போதைய திரையுலகில் அதுவும் மிக முக்கியமாக ஸ்டண்ட் யூனியனில் இருப்பவர்களின் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு ஹீரோவுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்பதற்காக ஒரு இத்தனை ஸ்டண்ட் கலைஞர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு இவ்வளவு பாதுகாப்புகள் வழங்கப்படும் போது இவர்களது உயிர் மட்டும் எந்த விதத்தில் குறைந்ததாகிவிடுகிறது. இவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயன்படுத்துவதற்கு இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் ஏன் தயங்குகின்றன என்ற ஒரு கேள்விதான் தற்போது திரையுலக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பேசப்படுகிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.